எழுச்சூர் ஸ்ரீ நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோயில் சென்னை தாம்பரத்தில் இருந்து படப்பை வழியாக செல்லும் காஞ்சிபுரம் சாலையில் 28வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எழுச்சூர் கூட்டு ரோடு. இங்கிருந்து தெற்கே 2.5 கிலோமீட்டர் தொலைவில் எழுச்சூர் அமைந்துள்ளது. இரைச்சலும் பரபரப்புமான மாநகரத்தின் சாயல் எதுவுமே இல்லாமல் மண்மணம் கொஞ்சும் அழகான ஊர் எழுச்சூர். இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி குழுவினரால் முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டு இவ்வூரின் சில பகுதிகள் பாதுகாக்கப்படும் பகுதியாக இருக்கிறது. மன்னராட்சி காலத்திலும் மகத்துவமான ஊராக விளங்கிய இந்த எழுச்சூர் இன்று ஆர்ப்பாட்டங்களின்றி அமைதியில் ஆழ்ந்துள்ளது. இந்த எழுச்சூரின் எல்லையில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்ப மரத்தடியில் ஒரே கல்லில் மிக பழமையான சப்த கன்னியர் சிலை, பிரம்மா, விஷ்ணு, சிவன் என முப்பெருந்தேவர்களை வணங்கும் நிலையில் சப்த கன்னியர் கோலம் கொண்டுள்ளனர். இங்கிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அண்ட சராசரங்களுக்கும் அனுகிரகம் செய்து சிந்தையை சிறக்கச் செய்யும் சிவனின் திருக்கோயில். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நீழலே என்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பர் சுவாமிகள் அனுபவித்து எழுதிய சிவனுக்கான போற்றி. இத்தகைய சிவபெருமானுக்கு நம் பாரத பூமியில் எத்தனையோ கோயில்கள், என்னென்னவோ காரண பெயர்கள். ஆயினும் வேறெங்கும் கேட்டிராத வித்தியாசமான ஒரு பெயரில் இறைவன் இங்கே குடிகொண்டிருக்கிறான். நல்லிணக்கீஸ்வரர். நல் நல்ல, இணக்கம், சுமூகமான நிலை. இவற்றை இத்தலத்தில் அருள்பவர் ஈஸ்வரர். ஆகவே இவர் பெயர் நல்லிணக்கீஸ்வரர். உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு அற்புதமான பெயரோடு விளங்கக்கூடியது நல்லிணக்கீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கிய இந்த கோயில். நல் இணக்கம் என்பது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவசியம் தேவையானது என்பது ஒரு முக்கியமான கருத்தாகும். உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மானிடர்களுக்கு இடையில் உற்றார், உறவினர், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், குரு, சிஷ்யர்கள், தோழர்கள், தோழிகள், முதலாளி, தொழிலாளி என இவர்கள் ஒவ்வொருவருக்கிடையிலும் நல்ல எண்ணம் மேலோங்கி அவர்களுக்குள் இணக்கமெனும் சுமூகமான உறவு நீடித்தாலே மானிட சமூகம் மன நிம்மதியோடு வாழ முடியும். இந்த கருத்தை வலியுறுத்தியே நல்லிணக்கீஸ்வரராக நலம் செய்ய இங்கே நிலை கொண்டுள்ளார். 1200 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் நல்லிணக்கீஸ்வரர் கோயில் மிகவும் சிதிலமான நிலையில் இருந்ததை கேள்விப்பட்ட காஞ்சி மகா பெரியவர் இந்த கோயிலை சீரமைக்க ஆலோசித்திருக்கிறார். அவரது அனுகிரகத்தால் 2012ஆம் ஆண்டு முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு முறையாக குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது. 29/6/2012ஆம் ஆண்டில் திருக்குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. மகான்கள் இங்கு வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள். நல்லிணக்கீஸ்வரரை வணங்கும் போது கோபதாபங்கள் கரைந்து போகிறது. எல்லோரிடத்தும் இனிய பாங்குடன் சகிப்புத் தன்மையுடன் பழக மனதில் சாந்தம் குடியேறுகிறது. அரசு மற்றும் அரசு தொடர்புடைய நபர்களோடு இணக்கம் போன்ற உறவுகள் சீர்கெடாமல் இருக்க இந்த நல்லிணக்கீஸ்வரரை பிரார்த்தனை செய்வது மிகுந்த நலம் தருகிறது. காசிபருக்கு நாகராஜாவும்
கருடனும் மகன்களாக பிறந்தவர்கள். அவர்களுக்கு எப்போதுமே ஒற்றுமையின்மையால் பிணக்கு ஏற்பட்டு சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் காசியபர் தனது குருநாதரிடம் கேட்க, இதற்கு என்ன செய்தால் இந்த பிரச்சனை தீரும் என்று கேட்டதற்கு அவருடைய குருநாதர் ஒடிசி முனிவர் ஒரு சிவாலயம் எழுப்பி அந்த சிவாலயத்தை கட்டி குடமுழுக்கு செய்தால் இந்த பிரச்சனையை நல்ல முறையில் தீர்த்து விடலாம் என்று உபாயம் கூறியிருக்கிறார். அதன்படி இடங்களை தேடி அலைந்து இந்த எழுச்சூரிலே கோயிலை அமைக்க முயன்று கோயிலை அமைத்து நாகராஜாவும் கருடாழ்வாரும் நல்ல நிலையிலே ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ வழிகாட்டி வாழ்ந்தார்கள் என்பது புராண வரலாறாகும். நல்ல குரல் வளம் வேண்டுவோர், பேச்சாளர்கள், அரசியலில் பிரகாசிக்க விரும்புபவர்கள் நல்லிணக்கீஸ்வரருக்கும் நந்தி தேவருக்கும் பால் மற்றும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் நற்பலன்கள் கிடைக்கப் பெறுகின்றனர். இங்குள்ள நந்தி தேவர் சிலை முற்கால தமிழக சிற்ப சாஸ்திரங்களின் பெருமையை, நுணுக்கத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது. மூலவருக்கான மகா மண்டப பகுதியில் விநாயகர், சூரியன், கால பைரவர் ஆகியோர் எழுந்தருள்கின்றனர். தனி சன்னதியில் அருள்மிகு தெய்வநாயகி அம்பாள் குடிகொண்டுள்ளார். திருமணம் தடைபடுபவர்கள் தெய்வநாயகி அம்பாளை வேண்டிக் கொண்டு அம்பாளிடம் ஒரு மஞ்சள் சரடை வைத்து 3 நெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு அங்குள்ள தல விருட்சங்களுள் ஒன்றான பெண் பனை மரத்தில் இந்த மஞ்சள் சரடை கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டியவர்களுக்கு அடுத்த 90 நாட்களுக்குள் திருமண பாக்கியம் ஏற்படும். சிந்தாமணி சித்தர் என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்த பெண் சித்தராக விளங்குகிறார். இந்த ஆலயத்திலே அவர் பல காலங்கள் இருந்திருக்கிறார். அவர் இங்கே ஐக்கியமாகி இந்த பெண் பனை மரத்தின் ஐக்கியமாகி இருப்பதாக நம்பப்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இன்னொரு தல விருட்சமான ஏரழிஞ்சல் மரத்தின் முன் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து, மேலும் அம்பாளுக்கு 21 நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனையும் செய்து வருகின்றனர். நினைத்தது நடக்கிறது. மகான்களும் சித்தப்புருஷர்களும் வணங்கிய இந்த ஆலயத்திலே நமக்கு நிச்சயமாக இறைவன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது உறுதியாக நம்பி இவரை வணங்கி பேறு பெறலாம். வடக்கு நோக்கி அம்பாளை பார்த்தபடி வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ ஆறுமுகப் பெருமான் தேவமயில் மீதமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். செவ்வாய் தோஷமுள்ள ஆண்களும் பெண்களும் தோஷ நிவர்த்தி பெற ஆறுமுகரை மனமுருக வணங்கினால் போதும், தோஷம் நீங்க பெறுவர் என்பது உண்மை.
இங்கே நவக்கிரக நாயகர்கள் தங்கள் வாகனங்களுடன் தனி சன்னதியில் எழுந்தருள்கின்றனர். மூலவரை ஒட்டிய பிரகார பகுதியில் கோஷ்டத்தில் விநாயகர் சன்னதி, விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அருள் செய்கின்றனர். தாமரை புஷ்கரணி என்கிற திருக்குளம் பரந்து விரிந்து காணப்படுகிறது. குளக்கரையில் விளக்கு குழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை பௌர்ணமி காலங்களில் அந்த விளக்கு குழிகளில் தீபமேற்றி தெப்போற்சவம் ஆதி காலத்தில் நடந்ததாக பெரியோர்கள் கூறுவார்கள். அதேபோல் படியில் நாகம் வடிக்கப்பட்டுள்ளது. நாகதோஷம் உள்ளவர்கள், சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் அந்த சர்ப்பத்துக்கு முறையான வழிபாடுகள் செய்து பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். பல நோய்களை தீர்க்கும் தன்மை இந்த தாமரை புஷ்கரணிக்கு உண்டு. இந்த நீரை சிறிதளவு உட்கொண்டால் தீராத வியாதிகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். 54வது காஞ்சி சங்கரமட பீடாதிபதியான ஸ்ரீ வியாசாசல மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சில காலம் இந்த எழுச்சூரில் நல்லிணக்கீஸ்வரர் கோயிலிலேயே கிபி 1929 வருட வாக்கில் தங்கி இருந்த பின் முக்தியடைந்தார் என்கிறது வரலாறு. அவர் தம் அதிஷ்டானம் எனும் சமாதி இங்கேயே அமைந்துள்ளது. இந்த அதிஷ்டானத்துக்கு பச்சை காய்கறிகளை மட்டுமே நெய்வேத்தியம் செய்து வருகிறார்கள். வியாசாசல மகாதேவேந்திர சுவாமிகள் அவருக்கு குருவாக அமைந்தவர் சிந்தாமணி சித்தர் என்பவர். சிந்தாமணி சித்தர் ஒருவன் தன்னுடைய உடலை பஸ்மமாக்கிக் கொள்வது எப்படி என்பது ஒரு கருத்தை வியாசாசல மகாதேவேந்திர சுவாமிகளுக்கு தெரிவித்து அவர் தன்னுடைய உடலை திருநீராக மாற்றிக்கொண்டிருக்கிறார். மேலும் இத்தலத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்த வடலூர் ராமலிங்க சுவாமிகள் நல்லிணக்கீஸ்வரரை தரிசனம் செய்திருக்கிறார் என்பது இத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பு. வள்ளலார் என்று வாஞ்சையோடு அழைக்கப்படும் இவருக்கென தனி சன்னதி அணையாத ஜோதியுடன் அழகாக அமைந்துள்ளது. உற்சவருக்கு விசேஷ அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை ஆகியன சிறப்பாக நடந்தேறுகிறது. நிர்கதியாய் நிற்பவர்கள் நற்கதி வேண்டி ஸ்ரீ நல்லிணக்கீஸ்வரரை நாடுகின்றனர். நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றனர். ஒப்புயர்வற்ற எழுச்சூர் ஸ்ரீ நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோயில். ஒரு திருக்கோயில் அன்றாட வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும்
பரிகாரம் செய்தால் அற்புதங்கள் தந்தருளும் இறை வெள்ளம். அன்பே சிவம் என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கும் நல்லிணக்கீஸ்வரர் அருளை நாளும் துணை கொள்வோம்.